சூப்பரான சாண்ட்விச் ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிவ்யூ 360 ரெசிபீஸ். வீட்டில் காணப்படுற ஒரு சில பொருட்களை வச்சு இந்த சாண்ட்விச்சை எங்களுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸியாக சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வெள்ளைப்பூடு, 2 முட்டை, அடுத்து கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயிலும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இந்த பிரெட் ஸ்லைசஸை அழகாக ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இதுக்கு மயோனிஸ் யூஸ் பண்ணுவேன். நான் எக் மயோனிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கும் விருப்பம்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சமாக ஆயிலை சூடு பண்ணி இதில் வெட்டி வச்சுக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்திக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இதுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, மிளகுத்தூளும் சேர்த்திக்கோங்க. அதோட நான் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கொள்ளணும். இப்போது அவிச்சு வச்சுக்கிற 2 முட்டை இதையும் இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்தி எல்லாத்தையும் ஒன்றுக்கா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நான் எடுத்து வச்சுக்கிற மயோனிஸ் அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். மயோனைஸ் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கொள்ளலாம். கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்தேலும், குறைவாக வேணும்னா குறைவாகவும் சேர்த்திக்கொள்ளலாம். அடுத்தது டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸில் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்த வேணாம். இப்போ இதெல்லாம் ஒன்றுக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நாங்கள் பிரெட் ஸ்லைசஸ்க்கு பட்டர் தடவி வச்சுக்கிறோம். இந்த பட்டர் தடவின பிரெட் ஸ்லைசஸில் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கறியை உள்ளுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லாவே தாவையில் வச்சு 2 பக்கமும் சுட்டெடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.